தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எதற்காக நீடிய பொறுமையாக காத்திருக்கிறார்? 2 பேதுரு 3 அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைக்கிறார். அவரை விசுவாசித்து அவர் மீது பற்றுதலாக இருக்கிற நமக்கு அவர் தம்முடைய அழைப்பை அவருடைய சித்தம் செய்ய நம்மை அழைக்கிறார். நாம் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இரட்சிப்பை பெற்றோம். புதிய வானத்திற்காகவும் புதிய பூமிக்காகவும் புதிய எருசலேமின் வாழ்விற்காகவும் அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாம் பெற்ற இரட்சிப்புக்கு நாம் பாத்திரவான்களாக காணப்பட, நாம் கரைதிரையற்றவர்களாக பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக வாழ தேவ சித்தம் செய்து கிறிஸ்துவின் சிலுவை அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் பரிசுத்த இரட்சிப்பின் பாதையில் நடத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் துன்மார்க்கனும் மனம் திரும்பி நீதிமானாக நீடிய பொறுமையோடு அவர்களுடைய இரட்சிப்பிற்காக காத்திருக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவ சித்தம் செய்வோம். ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாக மற்றவர்களையும் கர்த்தரின் பாதையில் வழிநடத்துவோம். தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். நம் வாழ்வில் நாம் பரிசுத்தமாகவும் மனத்தாழ்மையோடும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக காணப்படும் பொழுது துன்மார்க்கத்தில் வாழும் பிள்ளைகள் நம்மை பார்த்து அவர்கள் நம் ஜீவனுள்ள தேவன் அன்பை வரத்தக்கதாக நாம் பரிசுத்தத்தில் நிலைநிற்போம். ஆமீன்.